Praise the Lord, viewers. Welcome once again to Esther's Empowerment Prayers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேயர்களே, மறுபடியும் எஸ்தரின் வல்லமையான ஜெபம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். Today we want to continue from Romans chapter 8 verse 29. இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்ப்போம். For whom he had foreknew, he also did predestine to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். Now face your circumstance knowing you are a son of God. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து அவையெல்லாம் எதிர்கொள்ளுங்கள். Now just as Jesus Christ came down to this earth and was born in human form, எப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனுஷனை போல பிறந்தாரோ, and he was an express image of God the Father, அவர் எப்படி தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தாரோ, God planned for you and for me in the form of human flesh to be an express image of God. தேவனும் நம்மையும் அப்படியாகவே இந்த மனித சரீரத்திலே தேவனுடைய சொரூபமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். We see that in 1 John chapter 3 verse 2. அதை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Here on this earth that we are in the image of God. இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் தேவனுடைய சொரூபமாய் இருக்கிறோம். God is a God of a plan, purpose, objectivity. தேவன் ஒரு திட்டங்கள் நோக்கங்களின் தேவனாக இருக்கிறார். God planned that through Christ's death and his resurrection many sons, meaning sons and daughters, there is no gender, will be raised up to be in the express image of God. இயேசு கிறிஸ்து இப்படியாக மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக அநேக பிள்ளைகள், அது ஆண்களும் பெண்களுமாக தேவனுடைய பிள்ளைகளாக எழும்புவார்கள் என்பதாக. Because God wants us to be joint heirs with God. ஏனென்றால் தேவன் நாம் அவரோடு கூட சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus stripped off his divine attributes of heaven and he came down in a humble form into this earth to reveal his Father unto us. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்திலே வந்து நமக்கு பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். He was anointed of the Holy Spirit and he was sinless. அவர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் பாவமில்லாதிருந்தார். He healed the sick and he broke demonic powers and he raised the dead. அவர் சுகவீனம் உள்ளவர்களுக்கு சுகம் கொடுத்தார். எல்லா பிசாசுகளையும் நொறுக்கி போட்டார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். He did these things for us to follow his example. அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ததற்கு காரணம் நாம் அவரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். His life on this earth as the Son of God is a revelation to us. இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரனாக அவர் வாழ்ந்தது நமக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு கொடுப்பதற்கு தான். An exact pattern of what we as sons of God are to be. நாம் எப்படியாக தேவனுடைய குமாரர்களாக இருக்க வேண்டும் என்பதை காட்டும் பொருட்டாக. You are a part of God's end time plan. நீங்கள் தேவனுடைய கடைசி கால திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். He planned for us to be the express image of God the Father. நாம் அவருடைய சொரூபத்தின் தன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை படைத்திருக்கிறார். To believe it is possible to fulfill such a high calling, however, our confidence should never be in our own ability, but completely relying and yielding to the power of God's Spirit. அவர் நம்மை உயர்ந்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய சொந்த பலத்திலே சேர்ந்து அல்ல, தேவனுடைய பலத்தின் மேல் பூரணமாக சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். The type of life I am talking about is radical Christianity. நாம் இங்கே பேசுகிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் ஒரு விசேஷித்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும். Now, what is this meaning of being a radical Christian?
ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவனாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? A departure from the usual or traditional extremes. Too long we have settled for our wishy thinkings. நம்முடைய ஆசைகளுக்காக நாம் இந்த கலாச்சாரப்படி அநேக காரியங்களை வைத்திருக்கிறோம். அதிலெல்லாம் இருந்து வெளியே வருவது. Powerless, lukewarm, வல்லமை இல்லாமல் ஒரு ஆவியிலே அனல் இல்லாத வாழ்க்கை, defeated Christianity. தோற்று போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. We should leave all this behind. இதையெல்லாம் பின்னாக விட்டுவிட வேண்டும். And become radical for God. அதுக்கப்புறம் தேவனுக்காக வித்தியாசமாக மாறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். Many minds of Christians today have been programmed for defeat instead of thinking that they have already gained the victory and we have to be more than a conqueror. அநேக கிறிஸ்தவர்களுடைய மனதிலே நாம் தோற்கடிக்கப்படுவதற்கு தான் பிறந்திருக்கிறோம் என்பதாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் வெற்றியான வாழ்க்கையை அடைந்து விட்டோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். God has planned for Christians to think, walk, talk and act as Jesus did. தேவன் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போலவே யோசிக்க வேண்டும், நடக்க வேண்டும், பேச வேண்டும் என்பதாக விரும்புகிறார். Many ministers will say that Christianity cannot live at a high level of Christianity. அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கிறிஸ்தவ நிலைமையிலே வாழ முடியாது என்று. We cannot be like Jesus 100%. இயேசு கிறிஸ்துவை போல 100% நம்மால் வாழ முடியாது என்று சொல்லுகிறார்கள். Because that kind of thinking comes from the devil. அப்படிப்பட்டதான யோசனைகள் பிசாசினிடத்திலிருந்து தான் வருகிறது. But I choose to differ. ஆனால் அதை மாறுபடவாக சொல்ல விரும்புகிறேன். We have brought the word of God down to the level of our experience. நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நிலையின் அனுபவங்களுக்காக கொண்டு வருகிறோம். But God is telling us to take our experiences onto the word of God and to live according to the word. ஆனால் நம்முடைய அனுபவங்களை தேவனுடைய வார்த்தையை சார்ந்து தேவனுடைய வார்த்தையின் படியே நாம் வாழ வேண்டும் என்பதாக தேவன் சொல்லுகிறார். It is possible. அது முடியும் நம்மால். You can walk among men on this earth as the son of the Almighty God. இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு கூட நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் சர்வ வல்லவராகிய தேவனுடைய குமாரரை போல உங்களால் வாழ முடியும். Because Jesus came in human flesh to show us how to live the God's way. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷ சரீரத்திலே வந்து எப்படி தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்று நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். And he showed and depicted the Father God through his lifestyle. அவருடைய வாழ்க்கை வழியின் மூலமாக பிதாவாகிய தேவனை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். As Jesus was visible representation and manifestation of God's glory, you can be a representative of Christ on this earth. எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரதிபலிப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படியே நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரதிபலிப்பாக இந்த உலகத்திலே வாழ முடியும். This is God's purpose and plan for his people. இதுதான் தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு. It is this knowing, this spiritual awareness that you are a son of God and you can conquer the plan and purpose of the devil in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்திருந்து பிசாசனுடைய எல்லா திட்டங்களையும் மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது it is a position of you coming into the knowledge of knowing God. இதுதான் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும் நிலைக்கு வருவதாயிருக்கிறது. So here number 1 we see that God has begotten you by his spirit. இங்கே நம்ம முதலாவதாக பார்க்கிறோம் தேவன் அவருடைய ஆவியினாலே உங்களை பிறப்பிக்க பண்ணினார் என்று. You are born in the spirit. நீங்கள் ஆவியிலே பிறந்திருக்கிறீர்கள். Of God. தேவனுடைய ஆவியிலே. Secondly, இரண்டாவதாக that God has birthed the life of Christ, the all-powerful external Son of God within you. தேவனாகிய பிதா உங்களை தேவனுடைய ஜீவனிலே உங்களை பிறப்பித்திருக்கிறார். The third thing you see, மூன்றாவது, that the fullness of Godhead dwells inside you. தேவனுடைய முழு தன்மையும் உங்களுக்குள்ளாக வாசமாயிருக்கிறது. The Father, Son and the Holy Spirit has come inside of you and made you
a dwelling place. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற இடமாக உங்களை வைத்திருக்கிறார். The fourth thing is that he is transforming you into Christ's image by his spirit. நான்காவது பார்க்கிறோம், அவர் உங்களை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிறார் அவருடைய ஆவியினாலே. Fifthly, that you are a joint heir with Jesus. ஐந்தாவதாக நீங்கள் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். Sixthly, that everything Christ has belongs to you. ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற எல்லாம் உங்களை சார்ந்ததாக இருக்கிறது. When this happens to you, watch out. இது உங்களுக்கு நடக்கும் பொழுது இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். We must really feel sorry for Jesus, for the devil. நாம் உண்மையாகவே பிசாசுக்கு ஐயோ பாவம் என்று நினைக்க வேண்டும். Because he will have no way to touch you anymore. அவனுக்கு ஒரு வழியும் இருக்காது உங்களை தொடுவதற்கு இனிமேல். When you face situations and circumstances in which you just do not know what to say or do, நீங்கள் ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று தெரியாத நிலைமையிலே, do not lean on your own understanding, உங்களுடைய சுய புத்தியின் மேல் நீங்கள் சார்ந்து இருக்க but வேண்டும். in all your ways acknowledge him. உங்களுடைய எல்லா வழிகளிலும் தேவனையே சார்ந்திருங்கள். Do not work out things in your own way. உங்களுடைய சொந்த வழிகளிலே நீங்கள் காரியங்களை நடப்பிக்க வேண்டாம். Face those situations knowing that you are a son of God. நீங்கள் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து அந்த எல்லா காரியங்களையும் எதிர்நோக்கி பாருங்கள். That is all this message is about. இந்த செய்திகள் எல்லாம் அதை குறித்து தான் சொல்லப்படுகிறது. There has to be a transformation of your knowledge of who is inside of you. உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு அறிவின் மறுரூபம் உங்களுக்கு வர வேண்டும். Draw your strength from him. உங்களுடைய பலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். Gain power from the sure knowledge that you are a part of God's end time plan. நீங்கள் தேவனுடைய கடைசி கால திட்டத்தின் பகுதியாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அவரிடத்திலிருந்து அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். Face the circumstances from the position of you knowing who you are in God. நீங்கள் தேவனுக்குள் யாராக இருக்கிறீர்கள் என்ற உங்களுடைய நிலையை அறிந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். Let us turn to John chapter 1 verse 12 and 13. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். It says, John chapter 1 verse 12 and 13 reads, but as many as received him, to them he gave power to become the sons of God, even to them that believe on his name, which were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Church of God, this is going to bring an eye-opening into you, a revelation that you were begotten by the Father. தேவனுடைய திருச்சபை பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்ற பெரிய வெளிப்பாடை உங்களுக்கு அது கொடுக்கும். From the very beginning of time, God had a desire, his desire to have a people who would delight themselves in him. இந்த காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே தேவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை உண்டு. அது என்னவென்றால் அவருடைய பிள்ளைகள் அவரிலே மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதுதான். The purpose why God created Adam and Eve was that they would take delight in him. ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்த நோக்கம் என்றால் அவரிலே அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதனால்தான். And to love God with all their being. தேவனை அவர்கள் முழுவதுமாக நேசிக்கும்படியாக He desired sons who would bear his image and his likeness. அவரை போலவே அவருடைய சுரூபமாய் இருந்து அவரை போலவே இருப்பதற்காக அவருடைய பிள்ளைகளை ஏற்படுத்தினார். He created man in his own image. அவருடைய சொந்த ரூபத்திலே அவர் மனுஷர்களை உருவாக்கினார். As God cherished this great desire within his heart, he developed a plan that would be born into his eternal family. அவர் இப்படிப்பட்டதான வாஞ்சை தேவன் வைத்திருந்தனால் அவருடைய நித்திய குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்காக மனிதனை உண்டாக்கினார். That is why he sent his only begotten son
to destroy the plan of the enemy and to gain back his children for himself. அதனால்தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அந்த பிசாசுடைய எல்லா காரியங்களையும் தோற்கடித்து இந்த பிள்ளைகளை எல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படியாக. And he wanted his life to be flowing inside his sons. அவருடைய ஜீவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதற்காக. Jesus was begotten of the Father. இயேசு கிறிஸ்து பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர். Conceived through the Holy Spirit in Mary's womb. பரிசுத்த ஆவியானவரால் அந்த கன்னிமரியாள் உற்பவிக்கப்பட்டார். Over 2000 years back. இதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக. The Holy Spirit came upon virgin named Mary and implanted an incorruptible seed inside her for Jesus to be born. இந்த கன்னி மரியாள் இடத்திலே ஒரு தேவதூதனானவர் வந்து சொன்னது, ஒரு கரையில்லாத ஒரு வித்து உங்களுடைய கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று. The holy seed grew, and in the fullness of time Christ the Son of God was born. இந்த பரிசுத்த வித்தானது முழுமையடைந்து அதனுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்தார். Man does not possess the power or the right to become a son of God. மனிதனுக்கு எந்த வல்லமையும் அதிகாரமும் கிடையாது தேவனுடைய குமாரனாக ஆகும்படிக்கு. We see that in John chapter 6 verse 44. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். Christ the Son was born. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை கிறிஸ்து பிறந்தார். Man does not possess the power or the right to become the son of God. மனிதனுக்கு தேவனுடைய மகனாக மகளாக ஆவதற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. So we see here that Christ was born through the Spirit of God because it was God's intention. கிறிஸ்து தேவனுடைய ஆவியினாலே பிறந்தார். அதுதான் தேவனால உண்டாக்கப்பட்ட நியதியாக இருந்தது. And God drew his son to himself. தேவன் அவருடைய குமாரனை அவரிடத்திலே இழுத்துக் கொண்டார். Then when you and I responded to this drawing of the Holy Spirit and surrendered our entire lives to God, நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக் கொடுத்து அவருடைய தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் விட்டுக் கொடுத்த பொழுது, we are given the same power from heaven. இப்படிப்பட்டதான அதே வல்லமையே நாம் பரலோகத்திலிருந்து நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We see that in James chapter 1 verse 18. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இதை பார்க்கிறோம். Of his own will begot he us with the word of truth, that we should be a kind of first fruit of his creation. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். You were born again from above. நீங்கள் மறுபடியுமாக பிறக்கப்பட்டீர்கள் பரலோகத்திலிருந்து. Not because of your own will, but because of the will of the Father to beget you back to him. உங்களுடைய சுய சித்தத்தினால் அல்ல, ஆனால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே நீங்கள் மறுபடியும் அவருக்குள்ளாக வருவதற்காக. Ephesians chapter 1 verse 3 to 5. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5